என்னுடைய தலைவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா? வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, ரேஷன் வாங்க போறாரு அந்த தாத்தா அப்படின்னு ரெண்டையும் கையை பிடிச்சிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போறேன்ட்டு வழி தெரியாம சலூன் கடைக்கு போயிடுச்சு. சாமி மண்ணெண்ண ஊத்தியா? சலூன் கடையில வந்து மண்ணெண்ண கடை இருக்க, எனக்கு எந்த கடைன்னு தெரியல சாமி. இப்படி வழி தெரியாம போயிட்டு இருந்த அந்த பெரியவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்கிற தாய் மாணவர் திட்டத்தை கொடுத்தவங்க நம்ம தலைவர். அந்த முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை 1200 2000 மாற்றி கொடுக்க போகின்ற தலைவர் நம்முடைய தலைவர். இவர் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரா வருவாரு. மே மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் முடிவு அறிவித்து இருப்பாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது ரகுநாதன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பரமத்தி வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் KS மூர்த்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற செய்தி வரும். KS மூர்த்தி MLA அப்படிங்கிறது மட்டும் இல்ல, KS மூர்த்தி MLAங்கிறது மட்டும் இல்ல, எங்கள் தலைவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக